இந்த பையனோட சட்டையை கழட்டி அரைக்கிற செடி எடுத்து இந்த பையன் மேல அடிச்சு இந்த 4 பசங்களும் இந்த பையனை சித்திரவதை பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது இவன் லேட்டா வந்துட்டான்னு சொல்லி அந்த ஸ்கூல் சார் இந்த பையனோட புக்கை தூக்கி வெளியில வீசி உனக்கு புத்தி வர்றதுக்கு நான் ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு மத்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த பையனோட தலையில கொட்ட சொல்றாரு. அப்ப எல்லா பசங்களுமே இந்த பையனை போட்டு அடிக்கும் போது ஒரு பையன் மட்டும் கேமராவா ஆன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிரின்சிபலுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாரை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கமா அந்த பையனோட அப்பா மாடியில இருந்து கீழே விழுந்தனால சுய நினைவை இழந்துடுறாரு. இதனால இந்த பையன் அவங்க அப்பா வீட்டுல வச்சு பாத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும்போது இதை கேள்விப்பட்ட இந்த பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட உண்டியில உடைச்சு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அதை வச்சு அரிசி வாங்கி அவங்க அப்பாக்கு சமைச்சு கொடுத்து பாத்துக்கிறான். எப்படி இந்த பக்கம் அந்த ஸ்கூல் சார் வந்து இந்த பையனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு 4 பசங்களை கூப்பிட்டு அவனை சும்மா விடாதீங்களான்னு சொல்றாரு. இதனால இந்த 4 பசங்களும் இந்த பையனை கூப்பிட்டு இவனை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கமா இந்த பையன் இருந்த அந்த வாடகை வீட்டுல அவங்க அப்பா சுயநினைவை இழந்தனால இவனால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வாடகை வீட்டுல இருந்து துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நடுத்தெருவுல இந்த பையன் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வரவங்கள்ட்ட பிச்சை வாங்கி அந்த சாப்பாடு அவங்க அப்பாவுக்கு கொடுத்து பாத்துக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் பீஸ் கட்டாதனால அந்த பையனை வெளியில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா அந்த சார் பாக்குறாரு. பார்த்தவரு அங்க இருந்த ஒருத்தர் கேட்கும்போது அவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட இவரும் நம்ம எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட அந்த பையனோட ஸ்கூல் பீஸை நான் கட்டேன்னு சொல்லி மொத்த பணத்தையும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா இவங்க இருந்த அந்த வாடகை வீட்டுக்கான பணத்தையும் கொடுத்து அந்த பையனையும் படிக்க வைக்கிறாரு.